வணக்கம். யூடியூபர் டிடிஎஃப் வாசன் கைது, காவல்துறை. சரி, இந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய லெவலில் ஒரு ஃபோர்ஸாக காவல்துறை அவர்கிட்ட நடந்துக்கணுமா? ஒன்று, டிடிஎஃப் வாசன் செய்தது சரியா தவறா? இந்த விஷயத்தை பற்றி தான் இந்த காணொலியில் நாம் பார்க்க போகிறோங்க. பொய் வழக்குகள் தான். எனக்கு ஒரே ஒரு கேள்வி, சட்டம்ங்கிறது எல்லா மக்களுக்கும் பொதுவானதானே? வாங்க, இந்த ரோட்லயே நான் நிக்கிறேன், எத்தனை பேர் ஹெல்மெட் போடாம ட்ரங்க் அண்ட் ரைட் பண்ணிட்டு வந்த எல்லாருக்குமே ட்ரங்க் அண்ட் ரைட் பண்ணிட்டு வந்த கேஸ் தான். ஆனா போன் காதுல வச்சு பேசலையே, நான் ஸ்பீக்கர்ல தானே வச்சு பேசினேன். ஆனா எனக்கு யாரோட உயிருக்கு நான் பங்கு விளைவிச்சேன். போர்ச்சே கார் எடுத்துட்டு 2 பேரை ட்ரங்க் அண்ட் ரைட்ல கொன்னவங்களுக்கு பெயில். எனக்கு நான் நீதித்துறை தான் நம்பி இருக்கேன். இப்ப நீதிபதியை தான் பார்க்க போறேன். எனக்கான நீதி எனக்கு கிடைக்கணும். அப்ப எதுக்கு வளரணும்? ஒரு சின்ன 23 வயசு பையன் எந்த ஒரு பேக்ரவுண்ட் இல்லாம வளர்ந்தா இப்படிதான் செய்வீங்களா? அப்ப எந்த இளைஞன் வளரணும்? என்ன பார்த்துதான் மக்கள் கெட்டு போறாங்கன்னா, வீதிக்கு ஒரு டாஸ்மாக் இருக்கு, அதை பார்த்து கெட்டு போக. அன்பான நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு மிகப்பெரிய விஷயமா இன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக பேசக்கூடிய ஒரு விஷயமான யூடியூபர் டிடிஎஃப் வாசனோட கைதும் அவரை ஜாமீனில் விடுவிச்சதை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். டிடிஎஃப் வாசனை படித்து முடிச்சுட்டுங்க, அவர் என்ன செஞ்சு அவரோட பேஷனாக இருக்கக்கூடிய பைக் டிரைவிங்கை வந்து அதையே ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி அவரோட பைக் சாகசங்கள் அதில் போட்டு நேரோடு பார்த்தீங்கன்னா 2K கிட்ஸோட ஹீரோவை மாறுற அளவுக்கு அவர் மிகப்பெரிய அளவில் வளர்ந்துருக்கார். அப்படின்னா அவர் எந்த அளவுக்கு இருந்திருப்பாருன்னு பாருங்கள். ஏன்னா இப்போ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சாதாரணமாக ராயல் என்ஃபீல்ட்லேருந்து KTM வரைக்கும் டுக்காட்டி வரைக்கும் பைக்கு வந்து அப்படி தான் எல்லாரும் ஓட்டுறாங்க. யார் ஹீரோ ஹோண்டா ஸ்ப்ளெண்டரும் டிவிஎஸ் எக்ஸலும் ஓட்டக்கூடிய பையங்கள்லாம் இந்த காலத்தில் இல்லை. ஆனால் இப்போ டிடிஎஃப் வாசன் அப்படிங்கிற ஒரு மனுஷன் எந்த அளவுக்கு எப்படி வளர்ந்தாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கப்புறம் அவர் செஞ்ச தவறுகளும் என்னென்ன, ஒரு வளரக்கூடிய இளைஞர்களுக்கு முன்னுதாரணமாக இருக்க வேண்டிய நபர் தவறாக போயிருக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை பற்றியும் நாம் இன்னைக்கு பார்க்கலாம். வணக்கம், நான் உங்கள் வாசன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம சூப்பர் பைக் டெலிவரி எடுத்தோடனே ஃபஸ்ட்டு ரைட் பண்ணோம் இல்லைங்க, அதை தான் வந்து இப்போ என்ன இந்த vlog. அதே மாதிரி டிடிஎஃப் வாங்க பைக் எடுத்துட்டு பறக்க ஆரம்பிக்கலாம். நம்ம மட்டும் தான் ஓப்பன் பண்ணுறது ஸ்டார்ட் ஆகிடும். ஓகே, ஓகேண்ணா முன்ன கீழே போயிடுங்க. அப்பா, இது என்ன செங்குத்தா இறங்குது? டேய், ஃபர்ஸ்டே கீழே விழு காட்டிட்டு தமிழில் ஆக்கிடலாம் தானே யோசிக்கிறேன். ஆல்ரெடி ஓட்டி பார்த்துருக்கேன் மாப்ள. வாவ், செம்மையும் போகுதுங்க வண்டி. இப்படி அவர் வந்து பைக்கு ஓட்டுறத நேரடியாக லைவ்ல எடுத்து அதை வந்து யூடியூப் சேனலில் ப்ரமோட் பண்ணி லட்சக்கணக்கில் மிகப்பெரிய அளவில் பணம் சம்பாதிச்சவர் டிடிஎஃப் வாசன். அது என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு ட்ரிப் அதே மாதிரி அவர் ஒரு நேரோடு பார்த்தீங்கன்னா ஒரு 18 லட்சம் 20 லட்சத்துக்கு ஒரு பைக் வாங்குறாரு. அது ஒரு லாங் டிரைவ் வரும்போது அவர் ரோட்லேயே மிகப்பெரிய அளவில் சாகசங்கள் பண்ணுறாரு. பட் ஆனால் ஒரு ட்ரிப் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிட் ஆகி கீழே அந்த பைக்கு விழுகுது. அப்போ அவர் மேலே ஒரு கேஸ் ஃபைல் ஆகுது. என்ன அப்படின்னா, பொதுமக்களை பயமுறுத்துகிற மாதிரியும் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்துகிற மாதிரி ஒரு பைக் ஓட்டினார் அப்படின்னு அவர் கேஸ் ஃபைல் பண்ணி அவர் 10 வருஷம் லைசன்ஸை கேன்சல் பண்ணிட்டாங்க. ரைட், கேன்சல் பண்ண உடனே அந்த விபத்து எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம்.
அதுக்கப்புறம் அவரோட லைஃப் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பைக்குக்கே நான் டிரைவர் வச்சு தான் ஓட்டுறேன் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருப்பாரு. அவர் ஒரு ட்ரிப் அவரோட பிறந்த நாளை கோயம்புத்தூரில் கொண்டாடுறாரு. நீரோட் பார்த்தீங்கன்னா பல ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா போலீஸை ஸ்தம்பிச்சு போச்சு. அவ்வளவு கூட்டங்க, அவருக்கு அவ்வளோ ஃபேன்ஸ். ஏன்னா அந்த அளவுக்கு அவரோட யதார்த்தமான பேச்சு, பல விஷயங்கள் வந்து இளைஞர்களோட மனசை இடம் பிடிச்சிருக்காரு அப்படிங்கிறத நாம பார்க்கலாங்க. அப்படி இருந்த அவர் வந்து காரு லைசன்ஸ் எடுத்துட்டு ஊர் ஊராக போகிறாரு. அப்படி ஒரு திருச்செந்தூர் போகிற போது ஆக்சுவலி மதுரையில் ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் நடக்குது. என்ன அப்படின்னா 15ஆம் தேதி மே 15ஆம் தேதி வந்து திருச்செந்தூர் போகிற போது மதுரை வழியில் வந்து பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி போகிற போது, தூத்துக்குடி அந்த இதில் போகிற போது மதுரையில் வண்டியூர் டோல்கேட்டு பகுதியில் இரவு 7:50க்கு இவர் ஒரு வீடியோ ஷூட் பண்ணுறாரு. என்ன அப்படின்னா அந்த காரை ஓட்டிட்டு ஃபோனில் அவுட் ஸ்பீக்கரில் பேசுகிற மாதிரி ஒரு வீடியோ போடுறாரு. எப்படின்னா அவரோட காருக்குள்ளே அந்த டேஷ்போர்டில் வீடியோ ரெக்கார்ட் செட் பண்ணிக்கிறாங்க. அதை தான் லைவில் இவர் சேனலில் பதிவிறக்கம் பண்ணிகிட்ருக்கார். அப்படி அந்த விஷயம் தான் பிரச்சனை. அது ஏன்னா இவருக்கு வந்து 4 லட்சம் வியூஸ்க்கு மேலே இருக்காங்க. அத்தனை இளைஞர்கள் பின்பற்றுறாங்க. 2K கிட்ஸோட ஹீரோன்னு நம்ம சொன்னோம். அப்படி இருக்கக்கூடிய நபர் இப்படி செஞ்சது தான் மிகப்பெரிய தப்புங்க. ஏன்னா கார் ஓட்டுற போது ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த விஷயம். அதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மதுரை மாநகர ஆயுதப்படை ஆய்வாளர் மற்றும் சமூக ஊடக பிரிவு கண்காணிப்பு ஆய்வாளர் இருக்கக்கூடிய மணிபாரதி அவர்கள் வந்து இதை மதுரை இதில் கேஸ் கொடுக்குறாரு அண்ணா நகரில். அவங்க வந்து டிடிஎஃப் வாசனை சென்னையில் 28ஆம் தேதி, இது 15ஆம் தேதி நடக்குது, 28ஆம் தேதி அவரை கைது பண்ணி இது பண்ணுறாங்க. அதை கோர்ட்டில் ஒப்படைக்கிறாங்க. எப்படி அப்படின்னா அவர் மேலே 7 பிரிவில் அவங்க மேலே 7 பிரிவில் கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. அதில் வந்து 308 அது என்ன அப்படின்னா பொதுமக்களுக்கு பயமுறுத்துகிற மாதிரியும் பொறுப்பில்லாமல் கார் ஓட்டுறதுனாலையும் அஜாக்கிரதையை ஒரு டிரைவ் பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு இது. அது வந்து ஆக்சுவலி ஜாமீனில் வெளிவர முடியாத பிரிவுங்கள். அந்த பிரிவில் இவர் மேலே கேஸ் ஃபைல் பண்ணி கோர்ட்டில் இது பண்ணுறாங்க. இவர் வந்து கோர்ட்டில் சொல்கிறாரு வரக்கூடிய 4ஆம் தேதி நான் வந்து ஒரு படத்தில் நடிக்கிறேன், அதனால் தயவுசெய்து எனக்கு ஜாமீன் கொடுங்கன்னு கேட்குறாங்க. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா அதை அந்த நீதிபதியாக இருக்கிறவங்க சுப்புலட்சுமி அவங்க அதை சரி அந்த பேப்பர்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணுறாங்க, அவங்கள ரிலீஸ் பண்ணுறாங்க. அது எப்படி இதுதான் முக்கியமான எப்படி ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த அம்மா இவரை நேரட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு லெட்டர் எழுதி கொடுங்க, நீ இது மாதிரி தவறுகள் நடக்காது அப்படிங்கிற ஒரு லெட்டர், அதில் சில ஸ்டேம்ஸ் அண்ட் கண்டிஷனும் வாங்குறாங்க. அதே சுப்புலட்சுமி அவங்க நீதிபதி அவங்க என்ன சொல்கிறாங்க, உன்னோட யூடியூப் சேனலில் நீ செஞ்சது தவறு தான், இனி இந்த தப்பை நான் பண்ண மாட்டேன், என்னை மன்னிப்பு கேளுங்க, என்னை மன்னிச்சுக்குங்க அப்படின்னு ஒரு மன்னிப்பு கேட்டு ஒரு வீடியோவை நீங்கள் அப்லோடு பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு ஜாமீன் கிடைக்கும். ஒரு நிபந்தனை ஜாமீனில் அவர் வெளிவிட்டிருக்கார். அப்படி உண்மைதான், சரியான விஷயந்தான். ஆனால் ஒரு கார் ஓட்டுறதுக்காக இந்த அளவுக்கு அவரை விரட்டி பிடிக்கணும் அப்படிங்கிற அவசியமெல்லாம் கிடையாது. ஏன்னா இந்த காலத்தில் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கேடிஎம்மு, ராயல் என்ஃபீல்டு, டுக்காட்டி அப்படிங்கக்கூடிய லெவலில் தான் இருக்கிற யார் ஹீரோ ஹோண்டா ஸ்ப்ளெண்டர் டிவிஎஸ் யூடி வாங்கியெல்லாம் ஓட்டுறதில்லை. ஏன்னா அந்த அளவுக்கு தான் இருக்குது. பட் அதை எங்கே ஓட்டணும், எப்படி ஓட்டணும், சில விதிமுறைகளும் அதற்கான ஒரு வகுப்புகளையும் ஏற்படுத்தி கொடுத்தா கண்டிப்பாக இது நல்லா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம